குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் நீ பார்க்குற தொழிலிருந்து குடும்பத்திலிருந்து எல்லாமே விருத்தியற்ற நிலை. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும் செம்மையாக அமைக்க முடியலை. என் பணங்களை சேகரித்து எனக்கு நிலையான வாழ்வையும் சீர்படுத்த முடியலை. தொழிலையும் அபிவிருத்தி பண்ண முடியலை. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்? எந்த கோயில் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தெளிவான விலைகள் கிடைக்க மாட்டுக்கு. அந்த விடைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன தடைகள்? அந்த விளக்கங்களும் வேண்டும், இதுக்கு விடுதலையும் வேண்டும் என்பது உன் கேள்வி. காலம் சொல்லலாம். உறவினர்களுக்குள்ள 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பகையும் உறவும் பிரச்சனையும் வந்துச்சு. அதற்கு பின்பு உன்னுடைய குடும்பம், உன் தொழில், ஆரோக்கியங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல தளர்ந்து வந்துச்சு. இந்த நிலைகளில் ஒருத்தருடைய சவால் மாந்திரிகம் செய்திருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு உள்ளத்தில் தோன்றியிருக்கு. நடந்தது உண்மை. அதனால் ஏற்பட்டது தான் இந்த விளைவு. இவைகளை நீக்கி தெளிவடைத்து நடத்தி வாழ வைத்தால் போதும்ல. காலம் சொல்லலாம். வரலாம். 3 முறை என்னை வந்து பார்க்கணும். வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு மறுநாள் என்னை வந்து பார்ப்பான். ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல்லா நண்டுக்கல்லா திண்டுக்கல் டு சென்னை, திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு வாழ போனவன். காலம் சொல்லலாம். உன் கையை அடிக்கடி ஊறுறது மாதிரியே ஒரு சகனம் காட்டும். என்னடா அப்படி ஊறுதுன்னா பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் வரல, மன வேதனை தான் வருது. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணுமே கருப்பசாமி. என் குடும்பம் ஒரு காலத்தில் எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையோடு புகழோடு வாழ்ந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள்லாம் மனவேதனை அடைந்து அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு கிடக்கோம். இந்த நிலைகளை மாற்றி எங்களை ஒருங்கிணைக்கவும் செய்யணும். நான் பார்க்குற வேலையில் எனக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சி நான் நல்லா இருக்கணும். அதுக்கு உன் துணை வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். காலம்னு சொல்லலாம். வரலாம். வெற்றி மாலை கொடுப்பா. வேற என்னடா வேணும்? கர்மசாமிக்கு இந்தா குடும்பம் ஒற்றுமையாகும், கோடி செல்வமும் பெறும், உத்தியோகத்தில் பேரும் புகழோடு வாழ்வப்பா. வெற்றி ஆனந்தமாக இருப்பாய். சாப்பிட்டு போடா. அதே திண்டுக்கல் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பாப்பா என்னப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். வா வா. ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தவங்க யார் இருக்கா? உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தோம். எந்த ஊர்? நிற்கலாம். யாருக்கு சொல்லுங்க? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொட்டு வைத்த மாரியம்மன், காளியம்மன், கருப்பசாமி 3 தெய்வமும் எல்லையில் இருக்காங்க. சரணா. ஆனால் இப்போ 1.25 ஆண்டுகளாக திருமணம் சொந்தமாக முடிவெடுத்து
எந்த ஒரு நல்ல பலனும் விடைகளும் வந்து சேர மாட்டுக்கு. அது சொந்தமாக கொஞ்சம் மன உபாதை நடக்கு. இந்த திருமண தடையை நீக்கி வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும். கால் ஒன்றுவா. உடல்நிலை சரியில்லாதவங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். இந்தா வெற்றியாக நடத்தி தரேன். ஆவணிக்குள்ளே நிர்ணயம் ஆயிரும். வேறு என்னப்பா வேணும்? புரியல. பக்கத்தில் வா. கண்ணமூடு. வயிறு, முதுகெலும்பு, தோல் பூஜம் எல்லாம் வலி வேதனை கொடுக்கு. இன்னையிலிருந்து நீக்கி தரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கலாம். கர்மதாமிக்கு கால் எடுத்துக்கலாம். சொல்லாலும் மனதாலும் குடிகொண்டிருக்கும் குணமே. வரலாம்ப்பா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வா. திருமணத்தை பற்றி நான் பேசுகிற பொழுது அதில் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் வந்து படம் எடுத்து காட்டுது. அந்த திருநாகமே எதற்காக நீ காட்சி கொடுத்தாயின்னு கேட்டேன். அவனுடைய பையனுக்கு உடலில் நாகதோஷம் என்னும் உணர்ச்சி இருக்குது. அதை நீக்கிய பின்பே இந்த திருமணம் நடக்கும். அது என்றால் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டேன். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அந்த சக்தி வீரியம் இழந்துவிடும். அதற்கு பின்பு அந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். அந்த தடைகளை நீக்கி செம்மையாக இருக்கும். ஆம்பளை பையன் பிறப்பாங்க கூட்டு வந்து வர வைக்கான். கால் வந்திருக்காரா? வார இது 5 நிமிஷம். கர்மதாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை தொழிலை பற்றி கேட்டு வந்தவன். கால் சொல்லலாம். மாசிலா நிலவே. தம்பி வா. சோமா இருக்கியாப்பா? மனைவி எங்கே இருக்கா? 3 வருஷமாக உன்னுடைய தொழில் நஷ்டமும் சரிவுமாக இருக்கும். மனவேதனை தாளாது துடிப்பாய். இப்பொழுது கடன்களும் துயர அலைகளும் உன்னை வாட்டுகிறது. கால் ஒன்று வா. இந்த தொழிலை சரியாம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேற என்ன வேணும்? முடக்கத்தை தீர்த்து தரேன். 3:30 என்னைய பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. ஜெயிக்கிறேன். நத்தம் வாப்பா. பால நத்தமா திண்டுக்கல் நத்தமா? கால் ஒன்று வரலாம். நீங்கள் உங்கள் வீட்டம்மா எங்கே இருக்காங்க? ஆரோக்கியம் கொண்டாப்பா. இல்லை நீ கண்ண முடிக்கா. நல்லா உட்கார். கர்மசாமி அதனுடைய குறை என்ன? களத்திரஸ்தானத்தை சனி பகவான் இப்போ பார்க்கறதுனால கல்யாண தடைகளும், யாருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் நினைக்கிறாயோ அவர்களுக்கு மனக்குழப்பமும் தெளிந்த வாக்கும் உங்கள்கிட்ட கொடுக்காம வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்குது. உண்மையா? கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா அந்த மனநிலைகளை மாற்றி மனக்குலத்தை உருவாக்குதேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். ஜெயிச்சு தாரேன். இந்தா கால் ஒன்று வரலாம். யாருக்கு? வரலாம்ப்பா. ஒரு வாரம் கேட்டு வாங்கிக்கலாம். என்ன வேண்டும்? விவசாயத்தை நல்லாக்கி தரேன். தொழில் முடக்கத்துக்கு 3 மாதம் கழித்து வந்து என்கிட்ட கேளு. வெற்றி உண்டு. என்னம்மா வேணும்? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன் பிள்ளைக்கு பணத்தாலும் உடலாலும் கஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. இருப்பிடத்தை 2 இடங்கள் மாற்றி மாற்றி பார்த்தும் எந்த தெளிவும் நடக்கலை என்பது உன் கருத்து. கால்னு சொல்லலாம்.
அதனால் இப்போ சனி தோஷத்தால் இது விஷயம் நடக்கு. செய்வன வீண கோளாறுகள் கிடையாது. மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அடுத்த வருஷம் கட்டிக்கிடுவேன். இந்த வருஷம் மன அமைதியாக கட்டி முடிப்போம். அதே மதுரை எந்த ஒரு மாவனுக்கு மதுரையில் இந்த இடம் காலன்ட்டு வரலாம். நல்லதொரு குடும்பம் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளை பற்றிய வாழ்க்கையினுடைய வேதனையும் துயரமும் உனக்கு இருக்கு. அதில் உன்னுடைய உடல்நிலை கோளாறை பற்றி உனக்கு கொஞ்சம் மன வருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி பில்லி துணிய பிசாசு எதுவும் நடந்திருக்குமோன்னு நீ நினைக்கிற. அப்படி எதுவும் நடக்கவில்லை. கால் ஒன்று வரலாம். பாசம் என்று எதை சொல்வது? கர்பதாமிக்கு வேற என்னமா வேணும்? இந்த வேலை நிறைய கிடைக்கும், வெற்றி அடைவாய். நல்லா இரு மகளே. கர்பதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வாமா, தொற்று கூடாது. வரலாம். என்ன வேண்டும்? பக்கத்தில் வாமா. நீங்கள் தள்ளிடுமா. கண்ண முடியாது. உன் வீட்டுக்கார மனத்தை மாற்றி தரணுமா இல்லை கோர்ட்டில் ஜெயிச்சு தரணுமா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு கர்பதாமிக்கு வரலாம். இந்தா 3 மாத காலத்தில் மனசு மாறும், குடும்பம் ஒன்று சேரும், வெற்றி அடைவாய். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு வரும்போது அதை பேசுவோம். நல்லா சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தது. சொத்து இடம் சம்பந்தமாக மதுரையில். என்னம்மா, எந்த ஊர் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். நின்று கும்பிடு, சந்தோஷமாக கும்பிடு. என்ன வேண்டும் சொத்துல? அப்பாவுக்கு சொத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க. 4 1 2 3 4 4 பேருக்கு பங்கு இருக்கா? 4 பேருக்கு தான் இருக்கு. உனக்கு தரமாட்டோம். போ. வரலாம். அந்த சொத்து விஷயம் முடிவதற்கு 90 நாள் அவகாசம் இருக்குது. எல்லாரையும் சமாதானமாக பேசி உன் பங்கை வாங்கி தந்தா போதுங்களா? இந்த வேற என்ன வேணும்? பையன் நகை போட்டு போனேன். அது திரும்பி வரும்போது எப்படி போச்சுன்னு தெரியல. பேருந்தில் போயிடுது. வெற்றியாகி தரேன். எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க? வெற்றியாகி தரேன். நல்லா இந்தா. கர்பதாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் முனீஸ்வர சாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீரகாளி ஒரு எல்லையில், நான் கருப்பசாமி ஒரு பக்கம். கால் ஒன்று வரலாம். பன்னீர் பன்னீர் வரலாம். இந்த திருமண தடைக்கு காரணம் கிரகங்களா, மனிதர்களால் வேறு எதுவும் தீவினைகள் நடந்திருக்கா, போட்டி பொறாமையால் குழப்பம் நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி உள்ளத்தில். போட்டி பொறாமையால் சில குழப்பம் நடந்து மங்கள வாழ்வு தடைக்கப்பட்டிருக்கு. அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், ஜெயிப்போம். கர்பதாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருமா? யார் இந்த பிள்ளை? அது உங்கள் தாயாரா?
என்ன வேணும்? உட்காருங்க. உனக்கு உட்கார முடியுமாக்கா? அப்போ நீ உட்காரு, அதுக்கு பதில் என்ன வேணும் உங்களுக்கு? பிள்ளையை பற்றி கேட்டோம்னு சொன்னோன்னே ஏன் வந்த நீ? அப்போ நீ கால் வந்துட்டு வா. கேட்டு நான் கூப்பிட்ட கேள்விக்கு தான் பதில். அப்ளிகேஷன் போட்டிருக்கே இருக்குல்லே, ஓகே ஆகிடுதே, கால் வந்துட்டு அடிப்போம். இந்தா அந்த வேலை இந்த வருஷத்தில் உத்தரவாயிடுது, வெற்றி ஆகிக்கலாம். உன் பணம் வந்து சேரும், நிம்மதியாக. அடுத்து பேசுவோம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கரூர் எல்லை, கரூர் கரூர் எல்லை. எந்த இடப்பா உனக்கு? வரலாம். வரசித்தி விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. குளித்துறையா குளித்தலையா? குளித்தலை சிவாலயம் இருக்காங்க. கரெக்ட். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அமைதியாருமா? என்ன வேண்டும்? கண்ண மூடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்கு. அதே மாதிரி மாகாளியன்னு ஒரு தெய்வம் எல்லையில் இருக்கும். இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சரிவும் பொருள் நஷ்டமும் கடன்களும் வேதனை விட்டு இருப்பாய். இதுக்கு கிரகங்கள் காரணமா, இயற்கையின் சுழற்சி காரணம். இதுக்கு மனிதர்களை குறைச்சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த நேர காலங்கள் மாறுதான்னு கேட்டேன். ஆமாம். எப்போ? ஆடி 30 வரை கால அவகாசம். கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயித்து காட்டுறேன், நல்லா இருக்கும், வெற்றி உண்டு. நீ கால் வந்துட்டு வாப்பா. என்ன கேட்குறான் அவன்? எங்கே வரான்? அப்படியா? கேட்டு 2 கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வேணும்? 1 கால் வந்துட்டு வா. அங்கேருந்து மீட்டிங் கொண்டு வரணும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டுப்பா, நான் ஜெயிச்சு தரேன். ஓ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. ஓஹோ, அங்கே போயிருக்கீங்களா? சரி. கள்ளக்குறிச்சி எல்லை, கள்ளக்குறிச்சி எல்லை பக்கமாக கள்ளக்குறிச்சி எல்லை. கள்ளக்குறிச்சி மஞ்சக்குறிச்சி அழுகுறிச்சி. உங்கள் ஊர் எல்லைக்கு போகிற வழியில் ஒரு கோபுரம் தெரியுதே, என்ன கோயில் அது? பெருமாள் கோயில். நல்ல கோபுரமாக இருக்குது. சங்கு சக்கரம், தனுசு, வாழ்தண்டு, திருநாமம் எல்லாம் இருக்குல்ல. கால் வந்துட்டு வரலாம். விமான தரிசனம். அதன் பேர் என்ன தரிசனம்? விமான தரிசனம். கர்பதாமிக்கு என்னப்பா வேணும்? இங்கே தள்ளிடுமா? உன் பேர் என்னடா தம்பி? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. ஏன் பயப்படுதே? கண்ணை மூடி உட்கார். 2 முறை முயற்சித்து வீழ்ச்சி அடைந்தாய், பணமும் நஷ்டமடைந்தாய். நினைத்த இடமும் நினைத்த ஜாப்பும் கிடைக்காதனால உன்னை ஒருத்தர் ஏமாற்றியதாக ஃபீல் பண்ணுற நீ. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். செப்டம்பர் 20க்கு மேலே உனக்கு பாஸ்போர்ட்டு விசாவாகும். வெற்றியாகி தரேன். அதுக்கு முன்னால் எனக்கு விசா வந்துருமே சாமி அப்படின்னு கேட்பேன். என்கிட்ட ஓடி வருவேன், ஜெயிச்சு தருவேன். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? தர்மபுரி எல்லை, தர்மபுரி தர்மபுரி எல்லை பக்கமாக தர்மபுரி. என்னடா தர்மபுரியா? கால் வந்துட்டு வா.
செல்லாத்தா எங்க மாரியாத்தா. அப்பா என்னப்பா இது யாரு? அம்மாச்சி. வித்தியாசமான பேரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அது என்ன அம்மன் கோயில்ப்பா? கால் வந்துட்டாங்க. நத்தம் சாப்பிட்டு போங்க. காரியம் முடிஞ்சோன்னு ஓடாதங்க. அன்னதானத்தை முடிச்சுட்டு போங்க. ஒரு கடன் 3 விதத்தில் வரலாம். ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வரலாம், நோய் நொடிப்பட்டு காப்பாற்றுறதுக்கு கடன் வரலாம், தொழிலை ஆரம்பித்து வேஸ்ட்டாக போனாலும் கடன் வரலாம். ஆனால் உனக்கு வந்த கடன் இந்த 3ல் 1. இந்த கடனை நான் தீர்க்கணும். நீ அறிவில்லாத தொழிலை தேர்ந்தெடுத்தாய். தக்க துணை இல்லாமல் இப்பொழுது எல்லாம் இழந்துட்டேன். இதுதான் உண்மை. அதனால் அடுத்த தொழிலையும் ஆரம்பிச்சு தரேன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு மார்க்கம் ஒரு அதிர்ஷ்டம், பணம் கிடைக்கும். இந்த வெற்றி ஆகி தரேன். நல்லா இருப்பா, நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு திருக்கோவில் நடராஜ பெருமானே ஒரு கால் தூக்கி நடமாடும். என்ன வேண்டுமப்பா? சொன்னா வருத்தப்படுவியா? காலில் வந்துட்டு வா. வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கேட்டு சொல்கிறேன் பாரு. நாகசக்தி இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு எங்கே போய் பரிகாரம் பார்த்தேன்? அது உன் குற்றம் தானே. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். அதை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. என்னை பார்த்து போ. 3:30 மணிக்கு போ. கர்பதாமிக்கு கர்நாடகா. கர்நாடகா மக்களான கர்நாடகா. அப்பா கர்நாடகா. கால் வந்துட்டு வா. ஏனோரே நாயகமே மாறலாமா? அவன் நினைக்கிறான் இன்னொருத்தர கால் வந்துட்டுவாமா. சுவாமியே என்ன வேண்டும்? என்னம்மா வேணும்? உன்னுடைய உச்சியிலிருந்து உடல் முழுக்க பார்த்தேன். ஸ்கின் சம்மந்தமான கிருமிகள் கொஞ்சம் இருக்குது. 1. அதே மாதிரி இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் தான் வசித்து வந்திருக்கேன். அதனால் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுவதற்கு 3.25 மாதங்கள் அவகாசம் இருக்குது. பொறுத்திருந்து என்னையை பார்க்கவா. வெற்றியாகி தரேன். 3 முறை என்னையை சந்தி. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. நல்ல மகள், நல்ல மகள். உனக்கு இந்த ஊர் பெங்களூரா? இந்தாம்மா, நல்வாழ்க்கை அமையும், செம்மையாகி தரேன். கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவியாக யாரும் வந்திருக்கா? குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? ஒரு ஆள் மட்டும். புரியலையே. உடனே நான் கூப்பிட்டேன். அப்போ கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்க. ரொம்ப ஆத்திரப்படுதாங்களே. என்ன நல்ல கால் விடலை, நல்ல கால் விடலை. என்ன பெட்டில் இருக்கானா உன் பையன்? அவனுக்கு உயிருக்கு ஆபத்துலன்னு உத்தரவாயிடுது. காப்பாற்றி தெளிவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? என்னப்பா? எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. எடுத்து வருவான், வெற்றியாகி நடக்கலாம்.
அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு சபரிமலை ஐயப்ப பக்தன், ஐயப்ப சுவாமியின் பக்தன். யாரெல்லாம் வந்திருக்கிய? இல்லை, அவன் நானும் ஐயப்பனை கும்பிடுவோம்னா. தம்பி, நீங்கள் ஐயப்ப சாமி பக்தர் தானா? யார் வேறு? காது கேட்காதோ? மொழி தெரியாது. என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தைங்க இல்லை. கண்ணை மூடி சாமி கும்பிட்டுவான். இந்த மொழி தெரியாட்ட எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது அந்த உலகத்தில். அதனால நான் கூப்பிட்டு வந்தேன் சார். இந்த பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வரம் வாங்கிக்கிட சொல்லுப்பா. 10ஆம் தேதி காலையில் வந்து என்னைய பாருங்கள், வெட்டியாக்கி தரேன். 10ஆம் தேதி வரணும். வரணும், பக்கத்தில் வாங்க. எனக்கு கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு, ஐயப்பன் ஆசிரமம் ஸ்ரீதர்னு. ஆமாம், எனக்கு தெரியும். 9 மாத காலங்களில் உங்களுக்கு வேண்டிய பணங்கள் வரும். 12 வருஷம் ஆச்சு. இன்னும் 9 மாதம் இருக்குது, பணம் வந்து சேரும். வெட்டியாக்கி தரேன். பணம் இல்லை சாமி, வேலை காசு வாங்குறது வேலை நடக்க மாட்டேங்குது. ஜெயிப்போம். 9 மாத காலம் அவகாசம் இருக்குது, பொறுத்திருங்கள். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இந்த கனியை கொண்டு அங்கே வைங்க, கண்களை மூடிக்கலாம். சுவாமியே, இந்தாப்பா. நிறைய பக்தர்கள் வந்து தங்குவாங்க, அதுக்குரிய எல்லா வசதியும் உருவாகி வந்துடும். வெற்றி உண்டு. வீட்டில் மல்லி கொஞ்சம் ரொம்ப சரியில்லை. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மகன் பாப்பா. என்னடா தொழில் தம்பி? பக்கத்தில் வரலாம். இடையில உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? உடல்நிலை எனக்கு ஒரு 2 வருஷமாகவே எனக்கு வேலை சரியில்லை. பொண்ணுக்கும் வேலை அமையல. பொண்ணுக்கு வேலை அமையதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் இருக்கும். காப்பாற்றித்தரேன். உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். மலப்புரம் வெட்டியாகி தரேன், ஜெயிச்சுக்கிறேன். புரட்டாசி வர பொறுமை. பொண்ணுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சு. செலெக்ஷனில் இன்னும் கூப்பிடாம ஆர்டர் போடுறதுக்கு நான் 6 மாதம், அதான் 2 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. 7 வருஷம் சர்வீஸ். சரி, உங்கள்கிட்ட விளக்கம் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. நான் சொன்ன கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன்களாலும் மனவேதனை துயர் அடைந்திருக்கிய. ஒரு மகனால் மனவேதனை அடைந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச துயரம் உங்களை வாட்டுது. அவன் இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு நான் கேட்டேன். நாமளும் 120 நாட்களுக்கு பிறகு உன் வீடு வந்து தங்குவான். அதுக்குள்ளே அவனுக்கு நல்ல காலமும் நல்ல பரிசும் கிடச்சி கடனை அடைச்சிருவான். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தா எல்லாம் வெற்றியாகி தரேன். பக்கத்தில் வாமா. ஜெயிக்கிறேன். உடல்நிலையை பற்றி பௌர்ணமியில் சரியாக்கி தரேன், பணம் தரேன், நல்லா இருக்கலாம். கர்மசாமி, ஆமாம் ஆமாம், அப்படியா? நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில் எல்லை. நாகர்கோவில் எல்லை பக்தரான நாகர்கோவில். மனமே முருகனின் மயில் வாகனம். எந்த ஊரு? கால் வந்துட்டோம். எந்த ஊருமா?
கோட்டார் நாகர்கோவில் தான் வரலாம். கோட்டாரா வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன்பா. அமைதி. அந்த எல்லைக்குள்ள என்ன உங்கள் எல்லைக்குள்ள கிறிஸ்துவ ஆலயம் பக்கத்தில் இருக்கா? டங் டங் சத்தம் காக்கு. இன்னொருத்தன் காலில்